முள்ளங்கி பராத்தா இது செய்வோங்க இன்றைக்கி. இந்த முள்ளங்கியை வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு திருவி எடுத்துக்கணும். துருவின முள்ளங்கியை எடுத்து தண்ணி நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணுங்க. தண்ணி ஒட்ட ஒட்ட பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி முள்ளங்கி தோல் சீவி தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சது. மொத்தப்பொடி கொஞ்சம், தனியா பொடி கொஞ்சம், ஓமம், சீரகம், கரம் மசாலா, பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, சால்ட்டு, கொத்தமல்லி இலை. துருவன முள்ளங்கியை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த சாமான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணுங்க. மொத்தப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, ஓமம், சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, சால்ட்டு, இதையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு கொத்தமல்லி கூட ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா பெசரி விடணுங்க. பெசரி எடுத்து வச்சதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு சப்பாத்திக்குள்ளே வைக்கிறது. சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். பண்ணிவிட்டு மெல்லமாக தேய்க்கணுங்க. அழுத்தி தேய்ச்சா பின்னாடி வெளியில் வந்துடும். அதனால் ஸ்லோவாக தேய்க்கணும். இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசை சட்டி சூடாயிடுச்சுங்க. இப்போது இந்த சப்பாத்தி தேய்ச்சி வச்சதை இதில் போட்டுடணும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இப்போது இதை திருப்பி போட்டுட்டு இந்த சைட்லேயும் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. சப்பாத்தி ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. முள்ளங்கி பராத்தா ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. முள்ளங்கி பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.